மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் ஸ்னோரிங் அண்ட் ஸ்லீப் ஆப்னியாவுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் விஜயகிருஷ்ணன் அவர்களை இந்த பாட்காஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒரு 24 மணி நேரத்தில், அதாவது சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் அடுத்த நாள் உதிக்கிற வரைக்கும் அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் 8 ஹவர்ஸ் தூங்கிப்பீங்க. புரட்டை விடுதல்ங்கிறது ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லையா? புரட்டை விடுறதுங்கிறது ஆக்சுவலாக எங்கள் இதில் சொல்லணும்னா அது ரொம்ப ஹாஷாக சொல்லணும்னா மரண ஓலைன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது? ஒவ்வொரு தடவையும் அவங்க புரட்டை விடையில் மூச்சு பாதை அடைப்பு ஏற்படுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி ஒரு சில நொடிகள் கம்ப்ளீட்டாக அடைக்குது. இப்போ சத்தமே இருக்காது. இந்த விஷயங்கள் பெட்ரூம்குள்ளே இருக்கக்கூடாது, திஸ் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்லீப்பிங் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த கேள்விக்கு ஒன்றுன்னு சொல்லணும்னா மொபைல். அந்த மொபைலில் இருக்கிற அந்த ஷார்ட்ஸ் அடுத்து என்ன வரும், இது நல்லா இருக்குமா, இல்லை இது சரியில்லை, இன்னொன்று பார்க்கலாம், அது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்து அது பார்க்கையில் அந்த பிரெயின் ஆக்டிவாக அலர்ட்டாக ஆயிடுது. அப்போ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே மாறிடுது. அதுக்கப்புறம் படுத்தா கூட அந்த பிரெயினுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்காது. தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கத்தை ஒட்டிய பிரச்சனைகள்னு முளைச்சிருக்கிற புதிய காம்ப்ளிகேஷன் என்ன? ஆக்சிடென்ட். ஆல்மோஸ்ட் 25 to 30% ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் தூக்கமின்மைனால. தூக்கம் வர்றப்ப ஒரு காஃபி குடிச்சு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே முதல்ல ஆபத்து தான் இல்லையா? காஃபி ஸ்டிமுலன்ட்ங்கிறது எல்லா நர்வ்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இட் இன்க்ரீசஸ் யுவர் ஹார்ட் ரேட். ஸோ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்கே கொடுக்க வேண்டிய பிளட் சப்ளை கம்மியாயிரும். லிமிட்டட் சைஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ உங்களுக்கு ஆல்கஹால் உங்களை தூங்க வச்சிடும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு கிறக்கத்தை தான் கொடுக்குமே தவிர உறக்கத்தை கொடுக்காது. ஆல்கஹால் இஸ் நாட் த சொல்யூஷன். டெஃபினெட்லி. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் யாரும் மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஊர்லலாம் பேய் அமைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளாக பண்ணாரா இல்லை என்னன்னு தெரியல. அந்த ட்ரீம்ஸில் நம்ம எதுவும் ஆக்ட் பண்ணக்கூடாது, அதுபடி எதுவும் நம்ம நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ண மாதிரி நம்மளால் அசைய முடியாது. அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் அசைக்கணும்னு நினச்சா கூட அசைக்க முடியாது. ட்ரீம்ஸ் நடந்தது ஞாபகத்தில் இருக்கும், அதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஹாரர் டைப் ஆஃப் ட்ரீம்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன அந்த பேய் ஏதோ உட்காந்து அமுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளை நகர வர மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாமே வரும். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் பண்ண முடியும்னா என்னென்னலாம் சொல்லலாம்? சுகர், பிபி, தைராய்டு, அந்த மாதிரி அடுத்தடுத்த கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஒன்றுனா வர ஆரம்பிக்கும். லாஸ் ஆஃப் லிபிடோ, செக்ஷுவல் லைஃப் அஃபெக்ட் ஆகிறது. கிட்டத்தட்ட தூக்கம் போனால் எல்லாம் போச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் அ ரைட் வேர்ட். நம்ம ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிற ஒரு விஷயம், இவ்வளோ தூக்கம் போச்சுன்னா எல்லாம் போச்சு.